Hi, hello, welcome guys. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரைடெக் மாஸ்டர்ஸ் அண்ட் நான் உங்கள் Sivabala. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? thumbnail பார்த்துட்டு ஏற்கனவே வந்திருப்பீங்க. எஸ், ராஸ்பெரி பையில் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ராஸ்பெரி பை பி ப்ளஸ் மாடலில் நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆண்ட்ராய்டை நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த மொபைல் ஃபோன்றது வந்து நம்ம எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுற ரியல் லைஃப் மொபைல் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஃபோன் கால்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஆண்ட்ராய்டாக எமிட் பண்ண முடியும் அண்ட் அதில் உங்களால் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ப்ளே ஸ்டோர் இருக்காது. ப்ளே ஸ்டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றது நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்கள்கிட்ட பென்ட்ரைவில் ஏபிகே ஃபைல் இருந்துச்சுன்னா அதை கனெக்ட் பண்ணி உங்களால் உள்ளே வந்து ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணி ஆப்ஸை ரன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் கூகுள் இருக்காது. ஸோ கூகுள் சம்மந்தப்பட்ட எதுவும் இருக்காது. அதாவது இது ரொம்ப பேசிக்கான ஆண்ட்ராய்டு, வெரி ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லலாம். கூகுள் எப்படி இன்ஸ்டால் பண்ணும், ப்ளே ஸ்டோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்றத நான் ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இதுக்கு முதல்ல நமக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவைன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ராஸ்பெரி பை பி ப்ளஸ் மாடல் நமக்கு ஒன்று வேணும். ஸோ இதை பற்றி என்னன்னு தெரியாது, ராஸ்பெரி பைனாலே எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் மேலே உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன். ஏற்கனவே இதை பற்றி ஒரு தனி டெடிகேட்டட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் ஆண்ட்ராய்டு பற்றி போடுறேன்னு. அண்ட் அந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு இதை பற்றி என்னென்னு புரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஆக்சுவலாக நீங்கள் தமிழ் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ ராஸ்பெரி பை பற்றி ஃபுல்லாக வேணுன்றவங்க ஐ கார்ட்லேயும் போடலாம், நான் என் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முக்கியமான டிவைஸ் கிடச்சாச்சு. இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டோரேஜ்னு ஒன்று பேசிக்காக ஒன்று தேவை. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சாம்சங் கிளாஸ் 10 32 GB மெமரி கார்டை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த மெமரி கார்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் ஓன் விஷ். பட் மினிமம் 8 GB இருக்கணும். அண்ட் மறக்காமல் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த ராஸ்பெரி பை எக்ஸ்பிளைன்லேயே கிளாஸ் 10 மெமரி கார்டாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கிளாஸ் 10 ஈஸியாக ரீட் ஆயிரும். ஸோ முடிஞ்சிருக்கு கிளாஸ் 10 மெமரி கார்டை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்பிளே. ஸோ நான் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 5 inch HDMI LCD டிஸ்பிளே பி. இது வந்து வேவ் ஷேர் கம்பெனியோடது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதோட இந்த ப்ராடக்டோட இதையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வேணால் இதில் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டச் டிஸ்பிளே. ஸோ நீங்கள் டச் ரெசிஸ்டிவ் பென் வச்சு தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் ரெசிஸ்டிவ் பென்னும் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக டச் ஸ்க்ரீன் டச் பண்ணி பண்ணலாம், ஃபிங்கர்ஸ்லேயும் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து HDMI கனெக்டர் இருக்குது. ஆனால் இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு டச் கனெக்டருக்கும் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு டச் கனெக்டர் கேபிள் அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லைனாலும் இதை நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இது வந்து USB to Type Bன்ற பின்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை கூட நம்ம கனெக்ட் பண்ண போகிற HDMI கேபிள் வேணும். ராஸ்பெரி பையும் டச் டிஸ்பிளேயும் கனெக்ட் பண்ணுற HDMI to HDMI கேபிள் வேணும். ஸோ காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு தேவை. அண்ட் இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பையில் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எமிட்டீரியா த வேர்ட் அப்படி தான் நினைக்கிறேன், EMETRIA ஸ்பெல் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கம்பெனி தான் வந்து நமக்காக ஆண்ட்ராய்டை கொடுக்குறாங்க. அவங்க ஆக்சுவலாக ஃப்ரீ தான். அதாவது அவங்க கொடுக்குற ஆண்ட்ராய்டு போட்டிங்கன்னா 8 hours வரைக்கும் உங்களால் ரன் பண்ண முடியும் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகி திருப்பி உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். அது ப்ராப்ளம் இல்லை எனக்கு கண்டினியூஸாக ஃபோன் மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி எல்லாமே இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம PC யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண போகிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னா ஒரு கார்டு ரீடர் வேணும். லேப்டாப் வச்சுருக்கவங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக மெமரி கார்டு போட்டு ஸ்லாட் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா கேமராவில் போடுற கார்டு ரீடர் யூஸ் பண்ணி கூட லேப்டாப்பில் போடலாம். பட் PC வச்சுருக்கவங்களுக்கு சில PCயில் கார்டு ரீடர் இன்பில்ட்டாகவே வரும். பட் அது இல்லாதவங்க வந்து நீங்கள் தனியாக ஒரு கார்டு ரீடர் வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை வச்சு பண்ணிக்கணும். முக்கியமானது கார்டு வந்து டோட்டலாக ஃப்ளாஷ் ஆயிரும். ஸோ இது நம்ம எப்படி தனியாக ஃப்ளாஷ் பண்ணுமா இல்லை அவங்களே பண்ணுவாங்களா அப்படின்னா 2 ஆப்ஷனுமே இருக்குது. நீங்களே ஃப்ளாஷ் பண்ணிட்டு உள்ளே போடலாம், இல்லைன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே ஃப்ளாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பையில் எம்டீரியாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எம்டீரியா வெப்சைட்டில் இருந்து எம்டீரியாவை டவுன்லோட் பண்ணணும். அண்ட் ஸோ இதான் அதோட வெப்சைட். இந்த வெப்பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் நீங்களே மேனுவலாக சர்ச் பண்ணிங்கனாலும் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்பேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க, EMTERIA. ஸோ emteria.os தான் அவங்களோட OSோட நேம். அண்ட் வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா emteria.comனு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கிளிக் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அப்புறம் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணதுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அதை டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் பேஜ் ரன் ஆகும். ரன் ஆன கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகி இங்கே வந்து ஆக்சுவலாக லாகின் கேட்கும். நான் லாகின் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்படி பண்ணி முடிச்சதும் உங்கள் வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன OSக்கு போடுறதுக்கு என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்கன்றதை ஆக்சுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணணும்.
ஸோ நான் வந்து Raspberry Pi 3B ப்ளஸ் மாடல் வச்சுருக்கேன். ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க வந்து வேறு இன்னும் நிறைய மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் Raspberry Pi செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் எம்டீரியா ஓஎஸ் எதை போடலான்றது அவங்களே ரேண்டமாகவே ஒன்று கொடுத்துட்றாங்க. இதுலேயே ஹையஸ்ட் வெர்ஷன் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருக்கிற கார்டு ரீடரில் நீங்கள் வந்து உங்கள் மெமரி கார்டை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ மெமரி கார்டை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய கார்டை இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதோட ஃபுல் இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ பூட் செட் அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஓஎஸ் போட்டிருந்தேன். இப்போ அதை நான் பூட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அது எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கணும், என்ன நேமில் இருக்குன்னு. இப்போ ஸோ என்னோட மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா பூட்டுன்றது Z ட்ரைவ்ன்ற மாதிரி காமிக்குது. ஸோ நான் இதை தான் அங்கே வந்து செலக்ட் பண்ணுவேன், ஏன்னா செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 32GB Zன்னு இருக்கிற மாஸ் ஸ்டோரேஜ் USB டிவைஸ் அதுவே காட்டுது. அண்ட் இங்கே அவங்க ஃப்ளாஷ் கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஃப்ளாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்கிப் ஃப்ளாஷ் அண்ட் டவுன்லோட் ஒன்லி மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளாஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அவங்க ஒரு SMS உங்களுக்கு காட்டுறாங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் டேட்டா எல்லாமே எரேஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டா எரேஸ் ஆயிரும் தான். ஸோ நான் அதை வீடியோவில் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம்லாம் டவுன்லோட் ஆகும். அண்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தனியாக இங்கே ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டில் காமிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பூட் ஜிப்ன்ற ஃபைலை வந்து அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறத பார்க்க முடியும் உங்களால். ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆகுது. மேபி இது கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு ஃபினிஷிங்னு வந்துருச்சு, டவுன்லோடும் முடிஞ்சு, ஃப்ளாஷிங் எல்லாமே முடிஞ்சு. இப்போ நம்ம எக்ஸிட் இன்ஸ்டால் பண்ணலாம். பட் ஆக்சுவலாக இப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்கள் முன்னாடி கொடுத்தப்ப நியர்லி மொத்தம் 3 ஃபைல் லோட் ஆகும். சிஸ்டம் ஃபைல், டேட்டா ஃபைல், அந்த மாதிரி ஒரு மொத்தம் 3 டேட்டா ஃபைல்ஸ் லோட் ஆகும். ஸோ 3ல் ஃபஸ்ட் டேட்டா ஃபைல் முடிஞ்சு செகண்ட் பாதி முடியும் போதே எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் காமிச்சிது. ரெட் கலர் இண்டிகேஷனில் போட்டு திருப்பி செகண்ட் டைம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்துச்சு. எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் சேம் ப்ராப்ளம் வருது. ஸோ ஏன் அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, பூட்டுன்ற ஃபைலில் Z ட்ரைவில் காட்டும் போது அதோட ஸ்டோரேஜ் 68 MB சம்திங் தான் இருந்துச்சு. ஸோ அதோட ரீசன் அதுதான். ஒரு டைம் ஒரு மெமரி கார்டை நீங்கள் பூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை பூட் ஆப் பண்ணும்போது பூட் ஆகாது. ஸோ அது ஏன் அப்படின்னா, ஒரு டைம் பூட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட டோட்டல் கரப்டட் சிஸ்டம் ஃபைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் பிசிக்கு செட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெமரி கார்டை ஃப்ளாஷ் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக போட்டு காட்டுறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு பெரிய ஸ்டெப். அது வந்து ஒரு 5 minute வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வந்து இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எக்ஸிட் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து பிசியில் வேலை முடிஞ்சு. இனி நம்ம எல்லாமே டேட்டா காம்போனண்ட்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெமரி கார்டை எஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ மெமரி கார்டை எஜெக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இதுக்குள்ளே ரெடியாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ Raspberry Piக்குள்ளே போடுறோம். ஸோ வாங்க காம்போனன்ட் சைஸ்க்கு போகலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட Raspberry Piயில் வந்து ஓஎஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Raspberry Pi எடுத்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓஎஸ் ரெடி பண்ணியிருக்கிற மெமரி கார்டை இதில் போடணும். ஸோ இப்படி டேரெக்டாக அப்சைட் டவுனில் எடுத்திங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்லாட் இருக்கும். இந்த ஸ்லாட்டில் உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பவர் சோர்ஸ் வேணும். ஸோ பவர் சோர்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஜியோ டாங்கிள் கூட வந்து ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா டைப் பி பின் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் பி பின் இதில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைப் பி பின்னை தான் நான் வந்து இங்கே பவர் சோர்ஸுக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த பவர் சோர்ஸ் லேட்டாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கேபிள் மட்டும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம், ஏன்னா டேட்டா நம்ம கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளேவை கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ இதை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பீல் ஆஃப் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஸோ பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பீல் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே கொஞ்சம் தான் கவர் ஆகுது. ஸோ சாரி ஃபார் தட், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி. அண்ட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மொத்தம் 2 கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று வந்து டச் அண்ட் பவர்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று HDMIன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது ரெண்டுமே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது டச்சுக்கும் பவருக்கும் இந்த அடாப்டரும், HDMI கனெக்டருக்கு இந்த அடாப்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு HDMI கேபிள் கனெக்டர் இருக்குது. இந்த கேபிளை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம், Raspberry Piயில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ Raspberry Piயில் HDMI கரெக்டாக செட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு டைம் ட்ரையல் பண்ணப்போ HDMI லூஸாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஆகலைன்னு நினச்சிட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் லூஸாக கனெக்ட் பண்ணியிருந்தேன்னு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற HDMIயில் ஒரு கனெக்ட். ஸோ கனெக்ஷன் HDMI கனெக்ஷன் முடிஞ்சு. ஸோ இப்படி நீங்கள் Raspberry Pi எல்லாத்தையுமே செட் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டோட்டலாக தெரியும். இங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன், வேறு எந்த கனெக்ஷனும் கிடையாது என்கிட்ட. நெக்ஸ்ட் வந்து இப்போ டச் டிஸ்பிளே கனெக்ட் பண்ண போகிறோம். டச் டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. ஒரு யூஎஸ்பி போர்ட் இருக்குது, ஒரு டைப் பி போர்ட் இருக்குது. ஸோ யூஎஸ்பி போர்ட்டை இங்கே ராஸ்பெரி பையில் ஏதாவது ஒரு யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சில வீடியோஸில் வந்து எதில் கனெக்ட் பண்ணக்கூடாது, குறிப்பிட்ட இதில் தான் கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக. அண்ட் இந்த போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போய் டச் அண்ட் பவர்னு இருக்கு இல்லையா, இந்த கனெக்டரில் போய் இந்த போர்ட்டை நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். சாரி. ஸோ டன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மேலே ஃபுல் வியூ ஆக்சுவலாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்கே ஃபுல்லாக நீட்டாக கனெக்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதில் இப்போ பவர் சோர்ஸ் மட்டும் கொடுத்தோம்னா டேரெக்டாக ரன் ஆக முடியும். அதுக்கு முன்னாடி நான் வந்து எங்கிட்ட இருக்க டச் ரெசிஸ்டிவ் பென் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது ரன் ஆகும்போது நான் உங்களுக்கு டச்சில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க பவர் கேபிள் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ த மொமெண்ட் கம்ஸ் ஹியர். பவர் சோர்ஸ் எடுத்து டேரெக்டாக உள்ளே கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ரெட் அண்ட் க்ரீன் லைட் உங்களுக்கு க்ளோ ஆகுது. ஸோ அங்கே க்ளோ ஆக ஆரம்பிச்சுக்கணும், ரன் ஆகுது. ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா HDMI கேபிளில் ஃப்ளாஷ் ஆகுது அண்ட் வெயிட்டிங். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக லோகோ வந்து தலையில் வந்துச்சு. நான் டிஸ்பிளே ஆக்சுவலாக தலையில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரே செகண்ட், உங்களுக்கு நான் கேமரா ஸ்டடியாக வச்சு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஆண்ட்ராய்டோடது. நான் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு திருப்பி உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன். இப்படி தான் ஆக்சுவலாக வந்து பூட் ஆகும் பேஜ். இந்த மாதிரி ஒரு 5 minutes வெயிட் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டோட லோகோ ஃபுல்லாக லோட் ஆகிட்டு அப்புறம் டேரெக்டாக உள்ளே வந்துடும். ஸோ இப்போ வந்து நமக்கு சிஸ்டம் கெட்டிங் ரெடின்னு வருது. டைம் 7:56ன்னு காட்டுது. அண்ட் ஆக்சுவலாக டைம் வந்து இப்போ 11:36 AM, சண்டே, செப்டம்பர் 13 வேறு. இன்றைக்கி வேர்ல்ட் சாக்லேட் டே. எதையுமே செலிப்ரேட் பண்ணல. அதை யாரும் மோஸ்ட்டாக செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். சிஸ்டம் ரெடி ஆகிட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல, பட் ஆனால் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப்பை ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் யார் வேணாலும் OS நீங்கள் செல்ஃபாக போட்டுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே பாட்டம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. Interior OS evaluation version not for commercial use, system reboot after 8 hours. 8 hours ஒரு டைம் சிஸ்டம் ரீபூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்ஸ் வரப்போகிறதில்ல. ஸோ சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் ஓகே வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் டேட்டா ஃபிங்கர்ஸ்லேயே டச் பண்ணலாம், இல்லைனாலும் நீங்கள் ரெசிஸ்டிவ் டச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் ரெசிஸ்டிவ் டச் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸே இருக்கட்டும், யுனைடெட் கிங்டம் வேண்டாம். நெக்ஸ்ட் போகலாம். அண்ட் நம்ம வந்து 24 hours டைம் வேண்டாம். அண்ட் நம்மளோட டைம் ஜோன் வந்து 5:13 வரும். ஸோ 3 not 3 no sorry 5:30 எஸ் கொல்கட்டா. ஸோ 5:30 கொல்கட்டாவில் இருக்குது. ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் டேட் கேட்குறாங்க. இன்றைக்கி டேட் செப்டம்பர் 13 ஆக்சுவலாக. ஓகே, நம்ம டேட் செட் பண்ணிட்டோம். கரண்ட் டைம் கேட்குறாங்க. அண்ட் 11:28 அதில் இருக்குது. நான் ஒரு செகண்ட் செக் பண்ணிக்கிறேன். 11:38 ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ 11:38 ஸோ 11:38 AM. ஓகே, செட் பண்ணிடலாம். நமக்கு 24 hours டைம் ஃபார்மேட் வேணாம். டைம் ஜோன் எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இப்போ ஒய்ஃபை செட்டிங் கேட்குறாங்க. நம்ம வேணா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நான் ஒய்ஃபை செட்டிங் இப்போ கொடுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் Interior OS வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா ஆக்டிவேட் பண்ணலைனாலும் விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எதாவது அப்டேட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. நான் எதையும் அப்டேட் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போயிடுறேன். அண்ட் இதோட முடிஞ்சு இப்போ நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணணும். ஸோ நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அண்ட் சிஸ்டம் ரீபூட் கேட்குறாங்க, ரீபூட் பண்ணணும். ஸோ மறுபடியும் ரீபூட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களோட OS பேஜ் பவரிங் ஆஃப் ஆகிட்டு திருப்பி பவர் ஆன் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் ஒரு டைம் பூட் ஆகுது. அண்ட் Interiorோட லோகோ மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வராங்க. அண்ட் இது ஒரு டைம் ரீபூட் ஆகுது. ஸோ அதனால தான் திருப்பி எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே ஆகுது. அண்ட் சாரி கேஸ், சீக்கிரம் ஒரு நல்ல பிளேஸை கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கு கேமரா மூவ் ஆகாமல் ஸ்டடியாக வச்சு காட்டுவேன். ஏன்னா ட்ரைபோர்டில் ஏன்னு தெரியல ஸ்டாண்ட் ஆகலை. இன்னொரு ஒரிஜினல் ட்ரைபோர்ட் ஆக்சுவலாக தனுஷ்கிட்ட இருக்குது. நாங்கள் 2 பேரும் மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். என்னோடய ட்ரைபோர்டில் மொபைல் ஸ்ட்ராங்காக நிற்கல. ஓகே, ஸோ நம்ம எத்தனை நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்த ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு ஆண்ட்ராய்டு க்ரியேட் பண்ணிட்டோம். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவர் சோர்ஸும் யூஸ் பண்ணாமல் ராஸ்பெரி பை பவர் யூனிட் அண்ட் கேபிள்ஸ் மூலமாக இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த பவர் சோர்ஸில் பவர் பத்தலை, ஜியோடாங்களோட சோர்ஸ் பவர் பத்தலை. ஸோ அதை யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து ஒரு பவர் பேங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு எவ்வளோ பவர் வேணும் அப்படின்றத நான் போன ராஸ்பெரி பையோட வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், அது பார்க்காதவங்களுக்கு மறுபடியும் நான் இங்கே ஐகார்டில் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன்லேயும் வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோட லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரௌசர் இருக்குது,
கால்குலேட்டர் இருக்குது, கேலண்டர் இருக்குது, கிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் காண்டாக்ட் இருக்குது, டவுன்லோட்ஸ் பண்ண பார்க்கலாம், இமெயில் பார்க்கலாம், F-Droidன்னு ஒன்று இருக்குது, கேலரி இருக்குது, லைசன்ஸ் மேனேஜர் ஒன்று இருக்குது, மியூசிக் இருக்குது, சர்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா செட்டிங், ஷட் டவுன், சூப்பர் யூஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஜென்ரலாக கொடுக்குறது தான். அண்ட் இதில் ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ நாட் பேட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ப்ராஜெக்ட் பண்ணோம், டெம்பரரியாக ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம செட்டிங்ஸில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக் ஆண்ட்ராய்டாக தான் இருக்குது. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி Android 10, Android 9 அந்த மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. வைஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுமான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக எஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா Raspberry Piலே இன்பில்ட்டாக வைஃபை அண்ட் ப்ளூடூத்லாம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் ரிங் வால்யூம் 71% கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் அடிஷ்னலாக 3.5mm ஜாக் யூஸ் பண்ணி ஸ்பீக்கர் அண்ட் மைக்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். 18 ஆப் ப்ரீ இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து 3.94 தான் இருக்குது, 3.94 இருக்குது. அண்ட் ஓகே சாரி 3.94 GB தான் வந்து நம்ம 29.72 GB யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. இது ஜென்ரலாக அது மெமரி கார்டை ரீட் பண்ணி சொல்லுது. நம்ம அடிஷ்னலாக கொஞ்சம் ஆப்ஸ் தான் போட முடியும். ஸோ இந்த ஆவரேஜ் மெமரி கொடுத்துருக்காங்க. 732 மெமரியில் வந்து 349 மெமரி யூஸ் பண்ணியிருக்கோம். சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. Raspberry Piயோட ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் பர்சனல் செட்டிங்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸு, டேட்டா பேக்கப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டேப்லெட் அப்படின்ற வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் டேப்லெட் 7.1.2 கொடுத்துருக்காங்க. அண்ட் Raspberry Pi 3 மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். லீகல் ஸ்டேட்டஸ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 7.1.2 சாரி 3ன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே ஸோ இதான் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. டேப் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம வெளியே வந்துடலாம். ஸோ இதான் கைஸ் ஆண்ட்ராய்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு தனி டெடிகேட்டட் வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து Raspberry Piல ஆண்ட்ராய்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாவது queries இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கொஷின் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 12th ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு டுட்டோரியல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அது வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். அண்ட் எஸ் எனக்கு வேணும், எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக 2 பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து Python அண்ட் இன்னொன்று வந்து SQL. ஸோ இது 2 தான் மேஜர் பார்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இதில் இருக்க டவுட்ஸை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் கீழே கேளுங்க. அண்ட் நான் மேஜராக இருக்க எல்லா டவுட்ஸுமே எடுத்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அண்ட் டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது Pythonக்கு வேணுமா இல்லை SQLக்கு வேணுமான்றதை பர்சனலாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை டுட்டோரியல் வேண்டாம், இப்போதைக்கு இந்த மாதிரி டெக் ரிலேட்டடே போடுங்க அப்படின்னா அதையும் தனியாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை லைக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் Raspberry Piல இன்னும் எதாவது கொண்டு வர முடியுமா, இல்லை வேறு எதாவது கொண்டு வரணுமா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேட் வந்து September 13. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இப்போவே நான் அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பட் இந்த வீடியோக்கு முன்னாடி இன்னொரு வீடியோ எடுக்கணும், அதாவது அந்த மெமரி கார்டில் எப்படி நான் ஃபார்மேட் பண்ண அப்படின்றது. ஏன்னா அது ஒரு பெரிய ஸ்டெப். ஆக்சுவலாக ஒரு 3 மினிட் பண்ணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோக்கு அடுத்ததான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்குள்ளேயே வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் சேனலில் ஃபஸ்ட் டைம் 2 வீடியோ போடுறோம் ஒரே டைமில். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை போட்டுருங்க. அண்ட் நான் சொன்னதை மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணிடுங்க. Raspberry Pi பற்றி என்னென்னே தெரியாதவங்களுக்கு நான் ஏற்கனவே 2 டைம் ஐகார்டில் கொடுத்துட்டேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு டைம் வந்து உங்களுக்கு Raspberry Piயோட எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. சீக்கிரம் இன்னும் அடுத்த வீடியோ நான் வருவேன். ஸோ மெமரி கார்டில் ஃபார்மேட் பண்ணுறது எப்படி, ஆக்சுவலாக அந்த ஸ்டெப்பை பற்றிலாம் நான் அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ யூ ஆர் வாட்சிங் ட்ரைடெக் மாஸ்டர்ஸ். அண்ட் தென் ஷைனிங் அவுட் ஃப்ரம் Sivabala. அண்ட் டேக் கேர். பை. ஜெய் ஹிந்த்.